ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி எதிர்பார்க்கல. நீங்க திடீர்னு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு போட்டோலாம் என்ன சொன்னாரு அந்த அறிவிக்கிறப்ப, அந்த பதவி கொடுக்குறப்ப? என்னன்னாங்க, இப்பதான் உங்ககிட்ட தான் அது சொல்றேன். அவர் ஒரு நல்ல அப்சர்வர், எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு மாணவ பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர், ஒரு அமைதியான கேரக்டர் தான் அவரு. ஆமா, ரொம்ப அமைதியா இருப்பார். சில சமயம் வந்து பேசவே மாட்டார். அப்புறம் நான் கொஞ்சம் தயங்கினேன், கண்ணு இப்படி இருக்கு வேண்டாம், அது ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இருந்தாலும் ஒரு தயக்கம் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் தலைவர் தான் இல்லப்பா கண்ணாடி போட்டாது வரட்டும். என்ன சொன்னாரு அந்த பொறுப்பு கொடுக்குறப்ப? நிறைய சொன்னாரு, அது ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்ல முடியாது. 2 வார்த்தையில சொல்றேன். அவர் சொன்னதை வந்து திரும்ப அவர் சொன்ன வாஷ் என்னன்னா, பகத்சிங் என்ன இதுக்கு என்ன பின்னணி? ஆமா, அந்த குட்டி வீட்டுக்கு பேர் வந்து பகத்சிங் இல்லம், என்னுடைய மூத்த மகன் பகத்சிங். ஓகே. அடுத்த நாள் நீங்க எல்லாம் நியூஸ்ல போட்டீங்களே, ஆமா, லைவ்ல பாத்துருக்காப்ல, பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் இருக்கு, ஹாப்பி. ஒரு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, பையன் பேசுறாரு பாருங்க, இந்த சேனல் பாருங்க, அந்த சேனல், இந்த நியூஸ் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்ட கூட அமைதியா இருக்கேன். அப்புறம் இன்னொரு டாக்டர்லாம் வந்து அப்படியே பொறுமையா உட்காந்து, அப்பா தவறி ரொம்ப நேரம் ஆச்சு சார், நாங்க இப்ப நான் என்ன சார் பண்றது, என்ன நல்லா எக்ஸாக்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி உட்காந்துருந்தேன், தலையை சாட்சி இப்படி உட்காந்துருந்தேன். அப்படி உட்காந்துருக்கும் பொழுது தான் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தால் ஒரு தலைவர் பேசினார். தலைவர் பேசி அந்த கால் முடிந்த உடனே அத்தனை பேரும் விஜய் மக்கள் இயக்கம்ன்ற விஎம்ஏன்ற ஸ்ட்ரக்சர்ல இருந்து அத்தனை பேரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க யார் பெத்த பிள்ளை, அவங்க ஜாதி என்ன, என் கேஸ்ட் என்ன, என் மதம் என்ன, எதுவுமே தெரியாது. எங்க அந்த பக்கம் மாநாடு வேலை போயிட்டு இருக்கு. ஓகே, ஆமா ஆமா, பீக்ல போயிட்டு இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனை. இதுக்கு நடுவுல இவ்வளோத்தையும் பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவது, என்னை மட்டுமல்ல என்னை போன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களையும் சிறப்பாக செயல்பட்டு 2026 அடுத்த கட்டத்துக்கு எங்க தலைவர் கொண்டு போவோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு த டிபேட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அவர் வந்து தொகுப்பாளராக இருந்திருக்கிறாரு, பேச்சாளராக இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் கூட அரசியல் அனுபவங்கள் அவரோடது எப்படி இருக்குது, எதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இங்க வாங்குனீங்க வீடு? இந்த வீடு வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆக போகுது. வா, அதுக்கு முன்னாடி பகத்சிங் என்ன இதுக்கு என்ன பின்னணி? ஆமா, அந்த குட்டி வீட்டுக்கு பேர் வந்து பகத்சிங் இல்லம், என்னுடைய மூத்த மகன் பகத்சிங். ஓகே, அந்த பேர் ஏன்னா தோணுச்சு உங்களுக்கு? எங்க தாத்தா வந்து ராணுவத்துல இருந்தவர், அம்மாவுடைய அப்பா. அவர் வந்து ஒரு ஜவான். அவருக்கு வந்து சிறு வயதிலேயே அவர் தான் எனக்கு வந்து பகத்சிங் கதைகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இந்த வீரமிகு கதைகள்லாம் அவர் சொல்லி எனக்கு பகத்சிங் கேரக்டர் மேலே பெரிய ஆச்சரியம். அப்புறம் வளர்ந்த சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோலாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மீது ஒரு மாறாத காதல் வந்தது. அப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன பேர்லாம் வைக்கலாம்னப்ப நான் ஒரு பட்டியல் சொன்னேன். பட்டியலை கேட்டு பதறி செதறியவர்கள் அதிகம். இந்த பேர்லாம் வச்சா நம்மளை தீவிரவாதின்றவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இல்லை, நான் ரொம்ப உறுதியாக அதெல்லாம் வைக்கணும்னு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி, சரிப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீ சொன்ன பட்டியலில் பகத்சிங் இருக்கு, அதுக்கு வேணா ஓகே. அப்போ நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பிசினஸ்ல ஓகே சொல்லிட்டாங்க அந்த நேமுக்கு. அவங்களுக்கு பகத்சிங்னா யாரு, பகத்சிங்னா அந்த தொப்பி போட்டு ஒருத்தர் வருவாரு, ஃப்ரீடம் ஃபைட்டர் தானே, அப்படிதான் தெரியும். அப்புறம் இந்த வரலாறு சொன்ன பிறகு அவங்க கண்ணெல்லாம் கலக்கிட்டாங்க. அப்போ கரெக்டான நேம் தான் அப்படின்னு. ஆமா, அப்படி உங்க மாளிகையான மாளிகை அது. இதான் நம்முடைய குடிசை, குட்டி குடிசை. இருந்தாலும் அந்த சின்ன வீட்டை அப்படியே பார்த்து நீட்டா ரெடி பண்ணி இது பண்ணோம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா பேசலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்தோன்னா உங்க வீடியோலயே பேசியிருந்தீங்க இந்த மேல இருக்க அந்த டிசைன். ஆமா, இது வந்து இந்த ஃபால்ஸ் சீலிங் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் ரொம்ப சின்ன அப்பார்ட்மெண்ட், இது மெனக்கிட்ட இப்படி பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு பார்த்திபன் சொல்லி, அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி பண்ணலாமான்றோன்னே, ஆனா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்தாரு. நம்ம சம்பாதித்தது இதை போன்ற நட்பு, நண்பர்கள், தம்பிகள் மட்டும்தான். நமக்கு ஒண்ணுனா உடனே வந்து நிற்பாங்க.
யாருன்னே தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்திருப்போம், பட் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து இங்க நிப்பாங்க. அப்படி அது மாதிரி மனிதர்களை சம்பாரிச்சு நிறைய நிறைய நம்ம மனிதர்கள் வாழ்க்கையில இருக்கேன். அப்படி ஒரு மனிதர் தான் பார்த்திபன். பாபுசோன்னு ஒரு குட்டி கடை வச்சிருக்காரு, எங்க குரோம்பை தாண்டி அஸ்தினாபுரத்துல. அங்க இருந்து வந்து மெனக்கிட்ட இதெல்லாம் பண்ணி கொடுத்தாப்புல. அவர் தான் இந்த இந்த வாழால அந்த மாதிரி ஃப்ளூட்டட் பண்ணாலும்பாங்க, எல்லாமே செட்டப்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்படியே வந்தா இது என்ன டிஃப்ரெண்டா இது இருக்கு, இது கோவில்ல இருக்கிற ஆமா ஆமா, இது கோவில்லே இருக்கிறது தான். இது பேர் வந்து பத்மம். இது ஒரு ஆர்ட் பீஸாவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம நினைக்கிற எண்ணலைகளை திரும்ப நமக்கு தரும் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு பக்கம் ஆஃப் அட்ராக்ஷன் வாங்கல, அது மாதிரி என்ன யோசிப்போமோ அது நம்மளுக்கு. எனக்கு என்னன்னா இதோடைய ஆர்ட் பாருங்களேன், எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் ஒர்க். அப்படியே அந்த மலர்கள், அந்த இதழ்கள், அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி இந்த புடைப்பு சிற்பம் மாதிரி வரும். தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ஒரு புடைப்பு சிற்பத்துல ஒரு பியூட்டி இருக்கும். ஸோ இதுலயும் அது இருக்கும். ஓகே, இதுல இருக்கக்கூடிய அந்த செய் நேர்த்தி, இப்படி ஒரு ஆர்ட் பீஸை நீங்க ஃபாரின்ல பாத்தீங்கன்னா இதோடைய விலையே வேற. ஆனா இந்தியன் ரூட்ஸ்ல தமிழ் மண்ணில் பார்க்கிற பொழுது சாதாரணமா கடந்து போயிடும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து பழகிய விஷயம். ரொம்ப கேஷுவலா கோவில போனாலே பார்க்க முடியும். இதை கல்லுல பண்ணி இருப்பாங்க சில இடங்கள்ல. ஒரு கல்லை குடைந்து அதை மலராக்குறது, கல்லை குடைந்து கனியாக்குறது, இந்த ஸ்கில் இருக்குல்ல, இந்த நாலேஜ் இருக்குல்ல, இது தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி. இதை பார்த்தோம்னா பிடிச்சிருச்சு, அதனால டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பசங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டடி டேபிள் இங்கதான் பிடிப்பாங்க. இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காம்பாக்டான சோஃபா, இங்கதான் எல்லாரும் உட்காந்து பேசுவோம். என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். அங்க எல்லாரும் உட்கார வச்சுட்டு நான் இப்படி உட்காந்துருவேன், கால் நட்டி ஜம்முன்னு இப்படி உட்காந்துக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டார் அவர் ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு. உரையாடுறது எல்லாமே இங்கதான். எல்லாம் நல்லது கெட்டதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல. அபிஷியலா இருந்தா மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க போயிருது. மத்தபடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாரும் இப்படி சுத்தி வரும், எல்லாரையும் பார்ப்பதற்கு தான் வசதியா வரும். நீங்க சொன்னீங்க பெரம்பலூர், இப்ப பெரம்பலூர்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது மாதிரி ஒரு பொதுவாக சென்னை வரவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் மேல ஒரு பெரிய கனவு இருக்கும். அதுவும் சினிமா இது மாதிரி இது கிளம்பி வரப்ப நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்ல போயிடுவோமா அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு இந்த வீடு வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் எத்தனை வாடகை வீட்டுல நீங்க இருந்திருப்பீங்க? நான் சென்னை வந்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு 5-6 வீடு மாறி ஆச்சு. 21 வாடகை வீட்டு நாங்க மாறி இருக்கோம். ஓகே, 21 வீட்லயுமே ஆரம்ப காலங்கள்ல வந்து வசதி பற்றாக்குறையா இருக்கும், அப்புறம் வாடகை பற்றாக்குறையா இருக்கும். அந்த 21 வீடு தாண்டும் போது அப்ப நம்மளால ஒரு வீடு வாங்கவே முடியாதா யோசித்து பார்க்கும்போது, அப்ப அம்மா சில ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆமா, நம்ம வீடு வாங்கி ஏமாந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் 4 வீடு வாங்கி அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம ஏமாந்துருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நான் வளர்ந்து இலங்கைக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்து மீடியாவுக்கு வந்து புதிய தலைமுறையில் ஆயுதம் செய்வோம்னு இன்னைக்கு ஆளாளுக்கு லாக் பண்றீங்கல்ல, நான் தான் முதல் லாகர் தமிழ்ல. ஆயுதம் செய்யும் 1 வருஷம் சயின்ஸ் பேஸ்டு லாக் ஷோ. நான் பேசுகிற நிகழ்ச்சிகளில் சயின்ஸை வந்து என்ன அறியாமல் அது வந்து வந்துடும். ஏன்னா நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ இலங்கையில் வேலையை பார்த்துட்டு இங்கே திரும்ப வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவியில், அதில் வந்து 38 மாவட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சீசனில் டாப் 4ல் வந்து ஜெயிக்க முடியல. விடாப்படியே அடுத்த சீசனில் போய் மறுபடியும் கலந்துக்கிட்டு அடுத்த சீசனில் டைட்டில் வின்னராக வந்தேன். என்னோடு பேசியவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சீசன் வின்னர் விஜயன். ஓகே, இப்ப தலைமுறையில இருக்காரு தொகுப்பாளர். என்னோட பேசியவர் தான் நெல்சன் சேவியர், இப்போ ஒன் இண்டியாவுடைய எடிட்டரா இருக்கிறார். என்னோட பேசியவர் தான் மிஸ்டர் ஜெயசீலன். தமிழ் பேச்சுல தோத்து அவர் போய் கலெக்டரா ஜெயிச்சிட்டாரு. ஓகே, தமிழ் பேச்சுல ஜெயிச்சு நான் பேச்சாளராக தான் இருக்கேன், அவர் கலெக்டரே ஆயிட்டாரு. இப்ப விருதுநகர்ல கலக்கிக்கிட்டு இருக்காரு. எங்களோட பேசியவர்கள் நிறைய பேர். அருள் பிரகாஷ் சார் இன்னைக்கு நாடறிந்த நல்ல சொற்பொழிவாளரா மாறி இருக்காரு, நடுவரா இருக்கிறாரு. ஸோ அங்க தமிழ் பேச்சு ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து இந்த மேடை நிகழ்ச்சிகள், பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் இப்பெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக காசு சேர்த்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீடு வாங்கிடுவோம்னு நினைப்போம் இல்லையா? அந்த என்னைக்காவது ஒரு நாள் வந்து போன ஆண்டு தான் அமைஞ்சது. 1 வருஷம் தான் ஆச்சு ஆக்சுவலா. ஆமா, இன்னும் சரியா சொல்லணும்னா மார்ச் மாசம் சர்வதேச பெண்கள் தினத்தன்னைக்கு இதை நம்ம வந்து கிரகத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் நாள் இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போ எப்படி இருந்துச்சு? ஐ மீன் விஜய் கட்சியில போற ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அவருக்கு தெரிஞ்சதா? அப்படிலாம் இல்லையா அவருக்கு? அரசியல் பயிலரங்கம் நடக்க போகுது. அந்த அந்த முதல் நாள் இரவு வந்து கொடூரமான இரவு. அவருக்கு ஹார்ட் அட்டாக். அப்பாக்கு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐசியூல போட்டு டக்குன்னு ஒரு 1 ஹவர் போறனால அப்புறம் நார்மலா இருக்காரு, பேசுறாரு. டாக்டர்ஸ்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஐசியூ உள்ளார போறேன் பேசுறேன் வந்துகிட்டே இருக்கேன், தூங்கல. அன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அவர் வந்து அவரும் நானும் மனசு விட்டு பேசி அந்த இரவு மறக்க முடியாது. 2:30 மணி என்னமோ பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. சரிப்பா நான் வீட்டுக்கு போய் சப்பாத்தி சுட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாண்டா, கடையில் போய் தான் வாங்கிட்டு வந்தாரு. அவர் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாரு. 2:30 மணிக்கு எங்க போவீங்க? எனக்கு என்னன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட், கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி 6 மாசம் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து என் ஒய்ஃப் தான் காப்பாத்துறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போய் கடையை திறந்து, கூட்டம் கடையை திறந்து அவருக்கா புல்காலாம் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட வச்சு ஒரு விடிய காலம் நெருங்கும் போது
அவர் சொன்னார், எங்கேயோ போகிறேன் நீ என்னாச்சு அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இல்லைப்பா நான் வேணா சொல்லிக்கிறேன், உங்களை வச்சுட்டு எப்படி போகிறது, லைட்டாக அட்டாக் வந்தது, அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் நம்ப மாட்டார். அவர் வந்து தனக்கு ஒரு பெரிய நோய் இருக்குலாம் நம்ப மாட்டார். அவருக்கு முதுகு வலி தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஓகே. அதனால பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னாரு. இல்லைப்பா அப்படின்னா டபுள் மெயின்லேயே இருந்தேன். இது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, உன்னை நம்பி ஒருத்தங்க போட்டுட்டாங்க, அது வந்து நீ இது பண்ணக்கூடாது, நீ போயிட்டு வா அப்படின்னாரு. இப்போ நான் வந்து கிளம்பிப்பேன். அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம போய் ஒரு பயிலரங்கம் நடத்துகிறோம், அது ஒரு உட்கட்சி விஷயம் நினச்சிட்டார். அடுத்த நாள் நீங்களாம் நியூஸில் போட்டிங்களே, ஆமாம், லைவ்ல பார்த்துருக்காப்புல, பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் இருக்கு. ஹாப்பி. ஒரு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, பையன் பேசுறாரு பாருங்க, இந்த சேனல் பாருங்க, அந்த சேனல், இந்த நியூஸ் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸையெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு, அதை பாருங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க வாலியம் வைக்க கூடாது, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் பக்கத்து பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் சொல்லி பாருங்கன்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா தான் இருந்தார். அப்புறம் ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 4 பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அவருக்கு வந்து இந்த இன்னும் நாட்டு வைத்தியங்கள் மீது அது மீது கொஞ்சம் ஈடுபாடு வந்து இயல்பாக எல்லாருக்கும் வரும் போல இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் மீது ஒரு அவநம்பிக்கையும், நாட்டு மருந்து மீது ஒரு நம்பிக்கை நம்ம ஆளுங்க விதைச்சிடுறாங்க. நல்லது தான், பட் அது ஒரு லிமிட் இருக்கு. எந்த இன்டர்வென்டிவ் சர்ஜரி லெவலுக்கு போகும்போது நம்ம அதை தான் பார்க்கணும். அவர் அப்போ என்ன பண்ணாப்புல, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பற்றி எனக்கு அனுப்பிச்சு, இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்துட்டேன், பேசியாச்சு. காலையில் போயிட்டு அவரை நான் பார்க்க போகிறேன். நைட்டு ஃபோன் பேசிட்டு தூங்குறேன். காலை கிளம்புனாரு. என்ன கிளம்பு? கிளம்பு அக்டோபர் 27 முதல் நாள் நைட் நான் இங்கே வந்துட்டேன். வந்து நைட் ஃப்ளைட்டில் வந்து தூங்கிட்டு காலையில் அப்போ தான் எந்திரிக்கிறேன். தடன்னு அம்மா தட்டுறாங்க. மேலே தான் இருக்காங்க அப்பா அம்மா. தட்டினோடனே என்னம்மான்றேன், மேலே வான்றாங்க. டப்புன்னு அப்படியே பனியன் இதோட தான் ஓடுனா சேரில் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு மூச்சு திணறல் வந்துருச்சு. ஆனால் பேசுகிறார், வண்டியில் போகலான்ற, ஆம்புலன்ஸ் அடின்றார். சரி, ஆம்புலன்ஸ் கடிச்சு ரோட்டில் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம காப்பாற்றிருக்கோம். ஆம்புலன்ஸ் கடிச்சா உங்கள் மாவட்டத்தை சொல்லுங்கள், உங்கள் வட்டத்தை சொல்லுங்கள், நாங்கள் ராயப்பேட்டை ஜிஹெச்லேருந்து அனுப்புவோம். ராயப்பேட்டை ஜிஹெச்லேருந்து இங்கே வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அந்த மேடம்க்கு நான் சொல்கிறது புரியல. ஒருவேளை நான் பதட்டத்தில் இருந்ததால அவங்க பேசுகிறதுனால பொறுக்க முடியல. சரின்னு கட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அடிக்கிறேன். அவங்க எமர்ஜென்சியில் ரூமே இல்லைன்றாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் அடிக்கிறேன். ஆம்புலன்ஸை கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் அப்பவும் பேசிகிட்டு இருக்கார், அந்த பென்ஷன் கார்டு எடு, அந்த இந்த ஆதார் கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ஃபைல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அவரே சொல்கிறாரு, பேசுகிறார், நல்லா பேசி தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன அன்கம்ஃபர்ட்டில் இருக்கார், மூச்சு விட முடியல. முதுகு கொஞ்சம் குத்துறையானார், ஏறி மிதிக்கிறியானார். அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, ஒன்றும் பதட்டம் இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம், மறுபடியும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோமே, போகிறோம், ட்ரீட்மெண்ட் முடிக்கிறோம், வந்துடுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஆம்புலன்ஸ் கீழே வந்துட்டதை நான் உணர்றேன். சரி, நான் கீழே போய் அவங்கள மேலே கொண்டு வரணுமேனு கீழே போகிறேன். ஆம்புலன்ஸ் நிற்குது. ஆம்புலன்ஸ் அந்த சின்ன ஆம்னி ஆம்புலன்ஸு போய் அந்த பேக் டோர் அப்படி திறக்கலாம், அந்த டோரில் அப்படி கை வச்சு திறக்கிறேன், அந்த நாபு உடஞ்சி வந்துருச்சு. டிரைவரும் அந்த பேராமெடிக் ஓடி வந்து டோரை பார்க்குறாங்க, டோர் ஜாம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் சொல்கிறார், சார் இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லை, என்ன சார் தடுக்குதுங்கும் போது எனக்கு திக்குன்னுச்சு, எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே நெய்பர்ஸ்லாம் ஓடி வந்துட்டாங்க, என்னாச்சுன்றாங்க. இல்லை அப்பாவுக்கு உடம்பு முடியல, டோர் உடஞ்சி. எல்லாரும் சேர்ந்து டோரை உடைச்சி திறக்கிறாங்க. ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்கு வர்றோம். நாம் வந்தோமே அந்த லிஃப்ட்டு டங்குன்னு அந்த இடத்துல வந்து லிஃப்ட் நாட் ஒர்க்கிங்னு வருது. அப்படின்னு எல்லாரும் ஐயோன்றாங்க. லிஃப்ட் எடுத்துகிட்டு இன்னொரு லிஃப்ட் இருக்குது, ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு அந்த லிஃப்ட்டுக்கு ஓடுறோம். அந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழைச்சா அந்த லிஃப்ட்டு சின்னதாக இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெச்சர் நீளமாக இருக்கும்ல, நிமித்த முடியல, எது பண்ண முடியல. நான் சொல்லிட்டேன், எப்படியாவது மேலே வாங்க, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ஏதோ நான் மேலே ஓடுறேன். குடுன்னு நான் மேலே ஓடி 5 மாடி மேலே ஓடி அப்படி கதவை திறக்கிறேன். அப்போ அப்படி சரிகிறாங்க. அப்போ நான் சரிஞ்ச ஒன்றும் நான் போய் பிடிக்கிறேன். தொடும் போதே அப்பா உடம்பு நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் கத்துறாங்க, அம்மா விளக்கரம்மா நெய்பர்ஸ்லாம் கத்துறாங்க. நான் அவள் தலையை பிடிச்சி அப்படி வச்சு சிபிஆர் பண்ணலாம் அப்படின்னு மேலே ஏறி உட்காந்து மொத்தமாக அவர் மேலே ஏறி அவர் நெஞ்சு கூடிய உடையிற அளவுக்கு சிபிஆர் பண்ணிட்டேன். பண்ணி அப்புறம் இந்த கையை இது பண்ணுறது எல்லா ஃபஸ்ட் எய்டும் பண்ணுறோம். லேசாக ஒரு சின்ன இது வந்தது. அப்புறம் அவர் நான் தூக்குறேன், அதுக்குள்ளே இவங்களாம் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து இந்த அவர் எந்த பிளாஸ்டிக் சேர் உட்காந்தாரோ அதே ஸ்ட்ரெச்சராக மாற்றுறாங்க. அவங்களாம் யாருனே தெரில, அவங்க பேர் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. பக்கத்து வீடு, எதிர் வீடு, யாரோ டெலிவரி போட வந்தவங்க, அந்த ஸ்விக்கியில் இருந்து வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து சேர் போட்டு, டபுள் சேர் போட்டு கட்டி அவரை நான் தான் தூக்குறேன். அப்பா என்ன தூக்கி அப்பாவை நான் தூக்குறேன். அப்பா வந்து அந்த லுங்கியோடவே அப்படியே பாத்ரூம் போயிருந்தாங்க. பரவாயில்ல, நான் அதோட சுற்றி அவரை தூக்கி சேரில் உட்கார வச்சு சேரையே ஸ்ட்ரெச்சராக மாற்றி கீழே கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி பல 100 முறை ஆம்புலன்ஸை நான் பார்த்துருக்கேன் தம்பி. சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட படித்த நெருங்கிய தம்பி, நண்பன், அவங்க டெத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்து அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் இருக்குல்ல, நான் உடைஞ்சி ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கி
கொண்டு போய் எமர்ஜென்சியில் போய் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு ஒரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க டாக்டர்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க என் நண்பர்கள் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க சார் இருக்கும்போதே எனக்கு புரியுது இந்த இடத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்ட கூட நான் அமைதியாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு டாக்டர்லாம் வந்து அப்படியே பொறுமையாக உட்காந்து அப்பா தவறி ரொம்ப நேரம் ஆச்சு சார் நாங்கள் இப்போ நான் என்ன சார் பண்ணுறதுன்னு யார் யார் என்னென்ன பண்ணோம் நான் சொல்லுவேன். விஜய் டிவியில் யாருக்கு என்ன பேசலாம் என்ன தான் கேட்பாங்க. இப்போ எனக்கு பிளாங்க் ஆகிடப்ப நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இல்லை சார் அப்பாவை நாங்கள் ரெடி பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றோன்னு நான் அப்படியே அவர் பல ஃபைல் அவருடைய மொத்த மெடிக்கல் ஃபைலு அவருடைய அந்த லுங்கி எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்து லிட்ரலாக நடு ரோட்டில் நான் நிற்கிறேன். இப்போ பின்னாடி ஆட்டோலாம் அம்மா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட? அதுதான் அம்மா வந்து இறங்கும்போது அம்மாவுக்கும் நம்பிக்கை அப்பா காப்பாற்றிடுவாங்க எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்கோம். எனக்கு அம்மா தெரியல உடஞ்சி பொலன்னு அழுது ஆட்டோக்காரர் வந்து என்னாச்சு சார் ஆட்டோக்காரர் கூட சொல்கிறேன் அம்மாவை கூப்பிட்டு போயிடுங்க அப்பா தவறிட்டாங்கன்னு அப்பாவை கூப்பிட்டு வரேன். அது உங்ககிட்ட அம்மாட்ட சொல்ல தைரியம் இல்லை? சொல்ல முடியல. அவங்க கத்துற என்னை அப்புன்னு கூப்பிடுவாங்க. அப்பு என்னடா ஆச்சு ஏண்டா அழுவுறேன்னு அம்மா அழுவுறேன். அப்போ அந்த சமயத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்களுடைய ஆமாம் அது சொல்லணும். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். முதல்ல ஓடி வந்து நின்னது யாருக்கு நீங்கள் வீடு தர மாட்டீங்கன்னு சொல்லுவீங்களோ அவங்க தான் வந்து நின்னாங்க. விஜய் டிவி நண்பர்கள் இருந்தாங்க. அறந்தங்கி நிஷா வந்து நின்ன இஸ்லாமியர் மைனா விஜய் டிவி மைனா வந்து நின்னாங்க. குக் வித் கோமாளி சரத். பொதுவாக மீடியாக்காரங்கன்னா வீடு தர மாட்டாங்க, முஸ்லீம்ஸ்லாம் வீடு தர மாட்டாங்க, குழந்தைல அவங்க வந்து பேச்சுலர் அவங்க வீடு எல்லா பேச்சுலர்ஸும் வந்து நின்றுட்டாங்க. நான் லிட்ரலாக நான் அப்பா கூட மட்டும் தான் நின்று தம்பி. ஐஸ் பாக்ஸை கொண்டு வந்தது ஒருத்தர், யாருன்னே தெரியாது இவங்கெல்லாம். ஷாமியானா போட்டது ஒருத்தர். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பா இப்படி ஐஸ் பாக்ஸுக்கு வந்தார் தான் நான் யோசிச்சேன். ஐஸ் பாக்ஸ் ஒருத்தர் கொண்டு வந்துட்டார். டீ வர்றவங்களுக்குலாம் டீ பிளாஸ்டிக் சேர்ஸு வர்றாங்க, யார் யாரோ வர்றாங்க. அப்போ திடீர்னு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பிரச்சனை. அக்கா அமெரிக்காவில் இருக்காங்க. அக்கா அழுகுறா. அக்கா வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ், பொண்ணுங்கனாலே ரொம்ப க்ளோஸ். நான் வந்தே நான் உடனே கிளம்புனா கூட 3 நாள் அவங்க வந்து சேரேன். 3 நாள் என்ன பண்ணுவீங்க? இது அப்பார்ட்மெண்ட், 250 வீடு இருக்கு, எப்படி வைக்க முடியும்? சண்டை ஆர்குமெண்ட் போகுது. அப்புறம் என்னென்னோ பேசி டக்குன்ட்டு இங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் கலந்து பேசி இங்கே பிரச்சனை வரும் நாங்கள் பார்த்துடுறோம், நீங்கள் கூட்டு வரதான் கூட்டு வாங்கன்ட்டாங்க. ஃபோனை பண்ணி இப்போ அக்கா 3 பகல் 2 நைட்டு ட்ராவல் பண்ணி இங்கே வருவா. வந்து சரி இங்கே லேண்ட் ஆகத்தே அவ்வளோ ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது எதிர்பாராத இடத்துல இருந்து பல உதவிகள் வருது. அப்படியே மேலே வர எனக்கு தலை சுற்றுது. மேலே இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல எக்ஸாக்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி உட்காந்துருந்தேன். தலையை சாட்சி இப்படி உட்காந்துருந்தேன். அப்படி உட்காந்துருக்கும் போது தான் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தால் அவர் தலைவர் பேசினார். தலைவர் பேசி அவர் வந்து இது மாதிரி கவலைப்படாதீங்க எல்லாம்னு சொல்லி இந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து வெளில வந்துட்டோம். நான் வந்து ரொம்ப இல்லை சார் நான் வந்து சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். அந்த கால் முடிந்த உடனே இந்த சுற்றி இருக்கக்கூடிய அப்போல்லாம் நான் அப்பாயின்மெண்ட்டே பண்ணல, மாவட்ட செயலாளர்கள் எதுவுமே போடல, யாருமே போடலை. ஆனால் அத்தனை பேரும் விஜய் மக்கள் இயக்கம்ன்ற விஎம்ஏன்ற ஸ்ட்ரக்சர்ல இருந்து அத்தனை பேரும் வந்து நிற்கிறாங்க இங்கே உங்கள் வீட்டில். அந்த 3 நாள் 2 நைட்டு 3 பகலும் இங்கேயே நின்னாங்க. அவங்க பேர் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அவங்க யார் பெத்த பிள்ளை, அவங்க ஜாதி என்ன, என் கேஸ்ட் என்ன, என் மதம் என்ன, எதுவுமே தெரியாது. அவர் பொதுச் செயலாளர் ஃபோன் பண்ணார். அவர் எப்பயுமே சாருன்னு தான் பேசுவார். என்ன அவர் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தம்பின்னு சொன்னார். ராஜ்மோகன் சார் நீங்கள் என்னுடைய தம்பி, என் கூட பிறந்த தம்பி, நாங்களாம் இருக்கோம், நீங்கள் மனசு மட்டும் உடஞ்சிடாதீங்க. எங்கே அந்த பக்கம் மாநாடு வேலை போயிட்டுருக்கு. ஓகே ஆமாம் ஆமாம் பீக்கில் போயிட்டுருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனை. இதுக்கு நடுவில் இவ்வளோத்தையும் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் அப்போ தான் பார்க்குறாங்க. இது வெளியும் நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே எத்தனை வருட அது எதுவுமே வெளில நான் எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டதில்லை. எல்லாருமே பார்க்குறாங்க. யாருன்ற நான் சொல்கிறேன். நேரெலாம் வந்து அம்மாவுக்கு காட்டுறேன். அம்மா வந்து ஆச்சரியப்படுறாங்க, இவங்களாம் வராங்களா அவங்களாம் வராங்களா, அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. எல்லாம் பார்த்து அந்த அந்த ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி, மை நெய்பர்ஸ் அண்ட் விஜய் மக்கள் இயக்கம், தளபதி பொதுச் செயலாளர், அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் வந்து நன்றி கடன்பட்டோம். நான் சம்பாதிச்சது வந்து இதுதான், மனிதம் தான், இந்த மக்களினுடைய அன்பு மட்டும். அப்படியே உங்கள் வீடை போய் கொஞ்சம் சுற்றி காமிச்சிங்கன்னா நல்லா. இந்த வீட்டோட மகாராணி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு வீடுனாலே அவங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையா? ஆமாம் ஆமாம். வாங்க சும்மா ஒரு ஹாய் சொல்லுங்க வாங்க, இல்லை நாங்கள் உள்ள வரோம். இன்ன வரைக்கும் ஓகே, அவர் வந்து ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்காரு. இது மாதிரி திடீர்னு ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன சொன்னீங்க அவருக்கு? உங்க முடிவு தான், அவர் எது செஞ்சாலும் சரியா செய்வாரு.
அவர் என்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சரியாக அமையும். ஸோ இது வந்து எதேர்ச்சியாக வந்தது தான். இது கட்டாயமாக அரசியல்வாதியெல்லாம் ஆகணும்னு பெருசாக அவர் எதுவுமே முடிவெடுக்கல. இது சடனாக வந்தது. ஆனால் யோசித்து முடிவெடுத்தார். ஸோ அவர் எது எடுத்தாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எதுவுமே சொல்லலை. எதாக இருந்தாலும் நல்லா வாங்க, அவ்வளோதான். எதா இருந்தாலும் நல்லா வாங்கினா புரியலையே. இல்லை, அவர் சாதாரணமாகவே நார்மலாகவே தெரியும். ராஜ்மோகன் ரிப்போர்ட் மூலமாகவே நிறைய பேருக்கு நிறையா நல்லதுகள் செய்திருக்காரு. நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அரசியலில் போனால் இன்னும் நிறையா நல்லது செய்ய முடியும். அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதான் எதாக இருந்தாலும் நல்லது செய்தால் சரி. ஏதோ ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. வாங்க உள்ள வாங்க. தம்பி யாரா அந்த பையன்? இவன் தான் அந்த பையன், பகத்சிங். பகத்சிங்கா? ஆமா. குறிப்பா இந்த போட்டோ இதான் உங்க மேரேஜ்? இது அண்ணன் கோபிநாத் அண்ணன் எடுத்த போட்டோ. எங்களுடைய கல்யாண ஆல்பம், கல்யாண வீடியோ எல்லாமே வந்து ஒரு டிசாஸ்டர்ல போயிருச்சு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிருச்சு. ஸோ அதில் பெரிய வருத்தம் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. ஸோ அப்போது விஜய் டிவியில் மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்திரை கலந்துக்கு போகும்போது நிறைய சண்டை இருந்த பீரியடு. அங்கே போய் தான் கொஞ்சம் சமாதானம் ஆகணும். அப்போ அதில் நடுவராக இருந்த கோபிநாத் அண்ணன், தேவதர்ஷினி அக்கா, மீடியா மெசன்ஸ்லாம் எங்களோட பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவருடைய ஃபோனில் அவர் புதுசான ஒரு ஐஃபோன் வாங்கியிருந்தாரு. அதனால அன்றைக்கி ஒரு பிசி மோடுக்கு போய் பயங்கரமாக எடுத்தார். அவர் எடுத்த ஃபோட்டோ ஆனால் உண்மையிலேயே வெட்டிங்கில் எடுத்த போட்டோ மாதிரி வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு பெருமை, எங்க வெட்டிங் போட்டோகிராஃபர் வந்து மிஸ்டர் கோபிநாத், நேம் மிஸ் கோபிநாத்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கட்சியில வந்திருக்கீங்க இல்லையா, இது அவர் ஏதோ விஷ் பண்ணாரா? இல்ல, அண்ணன் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவர் வந்து அவர் விஷ் பண்ணாட்டியும் அவருடைய அன்பும் ஆதரவும் வாழ்த்தும் இருக்கு. கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியில இருந்து விஷ் பண்ணாங்க. டிஎம்கேல இருந்து, அதிமுகல இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து, விசிகல இருந்து, கம்யூனிஸ்ட் தோழர்கள்ல இருந்து, வாட் நாட் எல்லாருமே, எல்லா கட்சியையும் தாண்டி ஒரு குறைந்தபட்ச நட்பு என்பது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் இருக்கிறது. அந்த காலம்லாம் நார்த் இந்தியா மாதிரி இல்ல. அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே முகத்தை திருப்பிட்டு போறது, அவனை இவன் வந்து வன்மத்தோட பகுதி அப்படிலாம் இல்ல. ஸோ எல்லாருமே பாராட்டினாங்க. இப்ப இதுல முக்கியமா பிளாக் ஷீப் உங்களுக்குமான அந்த உறவு. ஆமா, விஜய் சித்தூர்ல இருந்து தொடங்கி இருப்பீங்க. அவங்க ஏதோ சொன்னாங்களா, அவங்க ஏதோ பேசினாங்களா உங்ககிட்ட? பிளாக் ஷிப் வந்து இன்னைக்குதான் பிளாக் ஷிப். அது ஸ்மைல் சேட்டையா இருந்து, அதுக்கு முன்னாடி ஸ்மைல் வெப் ரேடியோவா இருந்தது. புத்தக கண்காட்சியில வந்து நான் நிரந்தர வாசகன். அவங்களா அடிச்சு துரத்துற வரைக்கும் அங்கதான் சுத்துவேன். பப்பாசி வந்து காகிதம் மில்லத் காலத்தில் இருந்து புத்தக கண்காட்சி, வட்டமாக இருந்த புத்தக கண்காட்சியில் இருந்து பார்த்து கொண்டு இருப்பவன். அங்க பேச்சு போட்டியில் ஜெயிச்சா 5000 ரூபாய்க்கு புக்ஸ் தருவாங்க. அதை பல முறை வென்றவன். அப்புறம் அது நந்தனம் UMCAக்கு மாறின பிறகு அங்கே ஒரு டீம் வந்து முதல் முறையாக ரேடியோ போட்டு வெப் ரேடியோன்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இந்த பசங்க. அப்போதுலேருந்தே தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். RJ விக்னேஷ்காந்த், சுட்டி அரவிந்த் அண்ணன், அந்த கோர் டீம், கார்த்திக் வேணுகோபால், கலையரசன், டூட் விக்கி, அவங்கெல்லாம் உண்மையிலே என் தாய் மேட்டில் பிறக்காத தவ புதல்வர்கள் தான் அவங்க. அப்படிதான் அவங்களே இன்னும் அந்த ரேப்போ அப்படியே இருக்கு. 200% இருக்கும். நேரில் பார்த்துக்கலனாலும் ஃபோனில் பேசிக்கலனாலும் அப்படியே தான் இருக்கும். அது மட்டும் தான். அஃப்கோர்ஸ் நாங்கள் நிறைய சண்டைலாம் போடுவோம். அதெல்லாம் தாண்டி அது அப்படியே தான் இருக்கும். இப்போ அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. பொதுவாக விஜய் சித்து பிளாக்ல பார்க்குறப்ப சும்மா பொதுவாக இருக்கப்ப ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லி எங்களை கலாச்சிட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமான உறவு இப்போ எப்படி இருக்கு? அவங்க அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஏதோ பேசினாங்களா? ஆமாமா, எல்லாருமே பேசினாங்க. அவர் கலையரசன், அவர் ஷூட்டிங் இதுல இருந்து ஃபோன் பண்ணி, தம்பி கலை தான் இயக்குனர், கலை அவர் தான் பெரிய படத்தை டைரக்ட் பண்ணிருக்கான். அந்த டென்ஷன் நடுவில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். கார்த்திக் வேணுகோபாலும் அதே மாதிரி தான். அவர் வந்து 2 படம் முடிச்சிட்டார். ரியோ படமும் இப்போ பிடி சார் முடிச்சுட்டு சூப்பரான ஒரு குட் நியூஸ். டூட் விக்கி நயன்தாரா மேடம் வச்சு அடுத்து படம் எடுத்திருக்காரு. அவர் விஷ் பண்ணார். விக்னேஷ்காந்த் அதே மாதிரி தான். என்ன, எனக்கு வந்து அப்போ கடுமையான ஐ இன்ஃபெக்ஷன் தம்பி. குருதி கமலஹாசன் மாதிரி கண் வைக்கிறது. அப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வர்றேன்னாங்க, உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கணும், மாலை போட்டு பண்ணாங்க. தம்பி இதெல்லாம் வேணாம், நீ பண்ணிட்டா நான் கண்ணாடியை கழட்டிடுவேன், உனக்கு கண் நோய் வந்துடும், மெட்ராஸ் எவ்வளோ ஒஸ்டது அவன் சொல்லிட்டு, நான் வந்து உங்களை அப்புறம் பார்க்குறேன், கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொன்னேன். அது சித்து நானுமே பார்ப்பேன். நீ சிரிக்கிற மாதிரி தானே இருக்கு, அதனால அது ஒன்றும் இல்லை, ஜாலிக்கு தானே சொல்கிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் பேசுகிறப்பவே அடிக்கடி சொல்கிற ஒன்று தான், எனக்கு இந்த வீட்டோட இன்னொரு வீட்டில் தான் அதிகமாக நேரம். ஆமாம், நம்ம அந்த வீடை புக்ஸுக்காக மேலே ஒரு வீடுன்னு சொல்ல முடியாத ஒரு ரூமு, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வாங்க, அஃபிஷியல் வேலைலாம் அங்கே தான் பார்ப்போம். ஓகே. இப்போ பொதுவாகவே நீங்கள் பேச்சாளர் அப்படின்றப்ப நிறைய புக்கை ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு டைமும். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கெல்லாம் டைம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல வாசகர், முதல்ல படிக்கணும், அப்புறம் பேச்சாளர், அப்புறம் தான் அரசியல்வாதி. ஒரு புத்தகத்தின்னு தனி வீடு வச்சிருக்காரு ராஜ்மோகன். உள்ள உட்காருங்க. பெருசாக ஃபோட்டோ போட்டாச்சு. தளபதியோடைய ஃபோட்டோ தான். உட்காருங்க. இதுதான் உங்களுடைய
அறையா? ஆமா, இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் எக்கச்சக்கமான புக்ஸ் இருந்தது. அதையெல்லாம் வந்து நம்ம தம்பியுடைய ஷூட்டிங் ஸ்டுடியோல வந்து கொஞ்சம் புக்ஸ் தேவைப்படுது பேக்ட்ராப்க்கு. அங்க போய் வச்சிருக்கோம். இலங்கையில இருந்து வரும்போது ஒரு 3 முட்டை புத்தகத்தை அங்க வந்து அப்படியே கொடுத்துட்டு வந்தோம். அப்படியே வேற வீடுகள்ல இருந்து வரும்போது மறு வீடா மாறுவோம்ல, அப்ப சில புக்ஸ்லாம் அப்படி அப்படியே டொனேட் பண்றது. இன்னும் வெளியில அடுக்காமல் மூட்டை கட்டி உள்ள வைத்திருக்கிற புத்தகங்கள் எண்ணிக்கை புத்தகங்களால் தான் நான் உருவாக்கப்பட்டவன். எப்படி அவரோட கேரக்டர் எப்படி? ஒரு ரூம்குள்ளார நாம மட்டும் தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அஃபிஷியலாக இல்லை, நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ண போகிறோன்னா அவர் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோட அவர் அப்படியே பேண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாம அந்த மாதிரி ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு மனிதர், நல்ல அப்சர்வ். ஓகே. இப்போ நான்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, அவர் பேச விட்டு ரசித்து கொண்டே இருப்பார். அந்த திருக்குறள் அது என்ன, அது வந்து டக்குன்னு அது மைண்ட் பண்ணுவார். யாரோ ஒருத்தங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா பேசுனாங்கன்னா அதை வாழ்நாள் முழுக்க மனசில் வச்சுக்குவார். ஒரு 3 மாதம் கழிச்சு நம்ம சந்திப்போம், கரெக்டாக சொல்லுவார், நீங்கள் தானே அந்த இதில் ஃபங்க்ஷனில் இப்படி பேசுனது நீங்கள் தானே, இந்த வீடியோவில் வந்தது நீங்கள் தான், எல்லாத்தையும் பார்ப்பாரு. நானே வந்து முதல்ல நம்மள அப்புறம் பார்த்தா நான் வந்து ரொம்ப ஆக்டிவ் கிடையாது. எனக்கு ஒரு 3 நாளாக இருந்தால் யூடியூப்ல ஒரு சோஷியல் காசோ ப்ராப்ளம் வந்தால் எடுத்து பேசுவேன், அப்புறம் ஒரு பிரேக் விட்டுருவேன். ஆனால் அவர் ஒரு நான் டிவியில் பேசினாலும் யூடியூப்ல பேசினாலும் நம்ம வீடியோவை வெட்டி ஃபேஸ்புக்கில் ஸ்டோரியெல்லாம் போடுவாங்கல்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சொல்லும்போது என்னன்னா அவர் ஒரு நல்ல அப்சர்வர், எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாணவ பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர். ஒரு அமைதியான கேரக்டர் தான் அவரு. ஆமா, ரொம்ப அமைதியா இருப்பார். சில சமயம் வந்து பேசவே மாட்டார். அவர் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல வந்து ரொம்ப நேரம் அந்த ஒரு விஐபி ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்ல ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாராம். அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காரு, மூட் ஆஃப்ல இருக்காரு. இல்ல, யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அவர் எப்படி பேசுவாரு, நீ விவிஐபியா இருக்கலாம், நீ யாரா வேணா இருக்கலாம், ஆனா யாருனே தெரிந்த பிறகு அவர் வந்து ரொம்ப பாசமடையை கூட்டுவார். குட்டீஸோட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாரு. பெண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு தானா ஒரு வாஞ்சை வரும். நல்ல மனிதருங்க, உண்மையிலே ஒரு நல்ல சோல், ஒரு நல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு பழகுவதற்கு இனிய மனிதர். உண்மையில் இதயபூர்வமா பார்க்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீங், ஒரு நல்ல சோல். இன்னும் ஒரு லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே ஒரு அதிகமான பிரேக்கிங் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ அர்ஜுனா ஜாயின் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி எதிர்பார்க்கல. நீங்க திடீர்னு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு போட்டோலாம் என்ன சொன்னாரு அந்த அறிவிக்கிறப்ப, அந்த பதவி கொடுக்குறப்ப? என்னன்னாங்க, இப்பதான் உங்ககிட்ட தான் அது சொல்றேன், எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் தரப்போறாங்கன்னு என் மனைவிக்கே தெரியாது. நான் கிளம்பி போறேன்ல, எங்க கண்ணு இவ்வளவு பிரச்சனையோட உடம்பு முடியல, ஏன் அலையறீங்க? கட்சியில இருந்து அழைப்பு வந்துச்சா இல்ல? 1.5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஜல்லிக்கட்டு போடுறதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒத்தாளி வரிசையில இருக்கிறோம். இப்ப நான் அந்த ஆபீஸ்குள்ளார போய் நான் தான் முதலா போனேன், எந்த மீடியாலையும் வந்திருக்காரு. ஓகே. நான் முதலா போய் என்ன உட்கார வச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டு ஆனந்த நான் சொல்லிட்டு போறாரு, இது இவ்வளவு நேரம் ஆகும், தலைவர் இப்படி வராரு, இவங்கள வரேன். அடுத்து வராப்புல நம்ம நண்பர் ஆதவ் வராப்புல, வந்து இறங்கி கட்டி பிடிச்சி உள்ள வராரு. அப்புறம் நிர்மல் சார் வராங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சோடனே அவங்களாம் பார்த்துட்டு, நீங்க எப்படி வந்தீங்க, நாங்க வர்றதெல்லாம் வந்து லைவ்ல வந்துட்டு இருக்கேட்டோன்னே, நான் தாங்க முதலா வந்தேன், நீங்களா எப்படி வந்தீங்க, நான் முன்வாசல் வழியா வந்தேன். நான் சத்தமே இல்லாம சைலண்டா நான் ஏர்லியா வந்துட்டேன். எப்பயுமே ஏர்லியா போயிடும் ஒரு இடத்துக்கு. ஏர்லியா போயிட்டு இந்த பக்கம் நம்ம தோழர்கள் நம்ம தம்பிங்கெல்லாம் இருப்பாங்க, அதர் சைடு, அந்த சைடு போய், தம்பி நான் தான், இந்த டோர் ஓப்பன் பண்ணு. நானே நீங்க அப்படி வரலாமே, வேண்டாம் வேண்டாம். என்ன பாட்டம்ல என்னன்னா, அரசியல் என்பது ஒரு சதுரங்கம். என்னுடைய அடுத்த மூவ் என்ன என்பது என் எதிரிக்கு கிடையாது, என் கூட இருக்கவங்களுக்கே தெரியக்கூடாது. எங்க தலைமை ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ராஜ்மோகன் சார்ட்ட ஒரு விஷயம் சொன்னா கடைசி வரைக்கும் அது வெளில போகாது. அவரை அறியாமலும் சொல்ல மாட்டார், அறியாமையிலும் சொல்ல மாட்டார், ஆற்றாமையில் கூட வெளியே சொல்ல மாட்டார். அது வந்து பெரும் கடலில் போடப்பட்ட கல்லை போல அவர் மூடிடுவாரு. 5 நிமிஷம் முன்னாடி நாம தானே சொன்னாங்கிறத நமக்கே கூட ஞாபகப்படுத்த மாட்டார். அதை உள்ள வாங்கிப்பாரு, அந்த விடுமுறை புரிஞ்சு. அதுதான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து இன்னொரு நாம் தமிழர் கட்சியோட கேடரை தான் பண்ணி, நான் உள்ளதான் இருக்கேன் தெரியாம நம்ம மீடியால தான் அவ்வளவு நண்பர்களாச்சு. எல்லா நியூஸோடைய எடிட்டோரியல் போர்டுல தான் பேசுறாங்க, என்ன சார் ஆதவ சேர போறாராமே, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமா? அப்படியா சார், நானே ஃபோன் பண்ணேன். அப்படியா சொல்றீங்க, ஓ சூப்பர் சார், என்னன்னு பாக்குறேன், நான் நியூஸ் நான் உள்ளதான் உட்காந்துருக்கேன். ஓகே. அப்புறம் அப்படிதான். அப்புறம் நான் கொஞ்சம் தயங்கினேன், கண்ணு இப்படி இருக்கு வேண்டாம், அது ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இருந்தாலும் ஒரு தயக்கம் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் தலைவர் தான், இல்லப்பா கண்ணாடி போட்டு அது வரட்டும். என்ன சொன்னாரு அந்த பொறுப்பு கொடுக்கறப்ப? நிறைய சொன்னாரு, சொல்ல முடியாது, 2 வார்த்தையில சொல்றேன். அவர் சொன்னதை வந்து திரும்ப அவர் சொன்ன வாஷன் என்னன்னா, சிறப்பாக செயல்பட போகிறோம், இதே வார்த்தை அவர் வந்து சொன்னாரு. அதுதான் அவர் பலமுறை சொன்னதெல்லாம், அது இன்னும் எனக்குள்ள அந்த சிறப்பாக செயல்பட போகிறோம். வார்த்தைகளால் பார்க்கிற பொழுது அது எளிமையானது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கிற பொழுது என்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவது, என்னை மட்டுமல்ல என்னை போன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களையும் சிறப்பாக செயல்பட்டு 2026 அடுத்த கட்டத்துக்கு எங்கள் தலைவர் கொண்டு போவார்.
இந்த இன்டர்வியூவோட ஸ்டார்டிங் கொஸ்டின் அதுதான் இருந்துச்சு. நீங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்றப்ப நீங்கள் சொல்லுவீங்க தமிழக மக்களோட கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இறுதியாக அந்த கேள்வி நான் கேட்குறேன். தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் தான் இருக்க போகுது. தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தயாராகி இருக்கு? ஒரு சில சுருக்கமாக பதில் சொன்னா போதும். கண்டிப்பா எனக்கு அந்த பதவி பிரமாணத்தின் போதே நான் ஒரு புத்தகம் அவருக்கு gift பண்ணேன். அருண்தியாசனுடைய ஒரு டீட்டெயில்டு முன்னுரையோடு அம்பேத்கரினுடைய புத்தகங்கள்ல சாதியை எப்படி ஒடுக்கலாங்கிறத பத்தி ரிசர்ச் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதை நான் கிஃப்ட் பண்ணா அந்த புக்கை எல்லாரும் வந்து போட்டோ எடுத்து பரபரப்பா அந்த புக்கை எடுத்து அவர் கொஞ்சம் நேரம் பரட்டினார். அதை எடுத்து எது கொடுத்தாலுங்க யார் கொடுத்தாலுங்க அப்படி வாங்கி இப்படி வச்சிருவாங்கல்ல, அப்படி பண்ணவே மாட்டார். இன்ஃபேக்ட் எனக்கு அவர் பொன்னாடை போத்தினார்ல, இந்த போட்டோ எடுத்தோம்னா நான் ஒரு பதட்டத்தில் அப்படி படாரம் இப்படி கழட்டிட்டேன். அப்புறம் யோசிச்சா அவர் இப்பதான் போத்தினா படாரம் கழட்டி. ஆனா அவர் அந்த புக் எடுத்து பொறுமையா பார்த்து அந்த ஒரு பொறுமை இருக்குல்ல, இந்த செய்நேர்த்தி இருக்குல்ல, இதை நான் உட்கட்சி அரசியலை பார்க்கிறேன். ஒரு நைட்ல ஒரு A4 ஷீட்ல போட்டா அவங்க தான் மாவட்ட செயலாளர் தலைவர் சொல்லிட்டா யாராவது கேள்வி கேட்பாங்களா? அவர் நேர்காணல் பண்றாரு. ஓகே, தனித்தனியா பேசுறேன். தனித்தனியா பேசுறாரு. ஒரு ப்ராசஸ் இருக்கு. பல நேர்காணல் முடிச்சு ஒரு இது பண்ணி தான் அவர்கிட்ட கொண்டு போறாங்க. ஏவா பி ஆகும் போது அவர் ஏவை சூஸ் பண்றாரு, பிஏ சூஸ் பண்ணா என்ன ரீசன் பார்க்கிறார். பார்த்து பதவிகள் தந்தார். ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலராக இருக்கிறார். வீல் சேர் வாரியராக இருக்கிற ஒரு லேடியை மாவட்ட செயலராக மாற்றிருக்கிறார். ஒரு பேச்சாளர்ல இருந்து பேராசிரியர் வரைக்கும் பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். மருத்துவர்ல இருந்து மன்ற நிர்வாகிகளை அரவணைத்து போகிறார். மெஷர்டு ஸ்டெப்புங்க, பார்த்து நகர்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஃபிங்கர் பாயிண்டிங்கா இருக்கக்கூடாது. அதே சமயம் அதை டீட்டெயிலா நம்ம படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து பார்த்து கை நகர்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இந்த தமிழக வெற்றி கழகம் இப்ப ஒரு 3 கருத்து கணிப்புல நீங்க பார்த்திருப்பீங்க. நெக் டு நெக் இருக்கும். பிரதான முக்கியமான காரணியா இருக்கும் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி. சோ இன்னும் சரியாக செயல்பட்டு மக்களோட மக்களாக நின்று எங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள்ல நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவதூறுகளை தாண்டி மக்களினுடைய நம்பிக்கையை வென்று நான் மாறுறதுக்கு பிரதீப் நீங்க ஒருத்தர் போதும், நீங்க மாறுறதுக்கு டீச்சர் ஒரு கேரக்டர் போதும், இந்த நாடே மாறுறதுக்கு ஒரு தலைவன் வேணும். அந்த தலைவராக இருக்கிறார். ஒரு அரசியல் வேணும். அந்த அரசியலை தமிழக வெற்றி கழகம் தருகிறது. நல்லதே நடக்கும், நலமே சொல்லும். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்.